டெட் பேப்பர் 2 நான் பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் நியமன தேர்வை டிஆர்பி போர்டு நடத்துவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்கீங்க. டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணி உங்க கையில எலிஜிபிள் சர்டிபிகேட் இருக்கு அப்படின்னா தாராளமா இந்த எக்ஸாமுக்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து வராதுன்னு சொல்றாங்க, வேகன்சி இல்லைன்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா வந்து இந்த எக்ஸாமுக்கான சிலபஸை பொறுத்த மட்டும் மொத்தம் 2 எக்ஸாம் இருக்கு. ஒன்று தமிழ் தகுதி தேர்வு, ரெண்டாவது மெயின் எக்ஸாம். பேப்பர் 2 கிளியர் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வெற்றி பெற முடியும். ஓகே, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டெட் பேப்பர் 2 நான் பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் நியமன தேர்வை டிஆர்பி போர்டு நடத்துவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்கீங்க. ஆக்சுவலா வந்து நீங்க டெட் எக்ஸாம் பேப்பர் 2 தாள் 2ல தகுதியா இருக்கீங்க, பாஸ் பண்ணி உங்க கையில எலிஜிபிள் சர்டிபிகேட் இருக்கு அப்படின்னா அதை வச்சு செப்டம்பர் மாசம் டிஆர்பி போர்டு நியமன தேர்வை வந்து நடத்த போறாங்க. அதாவது செப்டம்பர் மாசம் டிஆர்பி போர்டு அனௌன்ஸ் பண்ண போறாங்க. டிசம்பர் மாசம் இந்த எக்ஸாமை வந்து நடத்த வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணி உங்க கையில எலிஜிபிள் சர்டிபிகேட் இருக்கு அப்படின்னா தாராளமா இந்த எக்ஸாமுக்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து வராதுன்னு சொல்றாங்க, வேகன்சி இல்லைன்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா வந்து வந்தாலும் ஏதாவது சொல்லதான் செய்யறாங்க, வராம இருந்தாலும் ஏதாவது சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பிஜிடிஆர்பி எக்ஸாம் இந்த வருஷம் நடத்தவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து நடத்த போறாங்க. அதே மாதிரி பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி பேப்பர் 2 பாஸ் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நியமன தேர்வு நடத்த போறாங்க. ஸோ இதுக்கான வேகன்சியை பார்க்கும்போது 1205 காலிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது. 1205. ஸோ இந்த வேகன்சியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி மட்டும்தான். ஸோ போன டைம் வந்து நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கலாம், 1 மார்க்கு 2 மார்க்கு 5 மார்க்கில் நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ புதுசாக நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுக்க வரீங்க அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கான சிலபஸை பொறுத்த மட்டும் மொத்தம் 2 எக்ஸாம் இருக்குது. ஒன்று தமிழ் தகுதி தேர்வு, ரெண்டாவது மெயின் எக்ஸாம். தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புத்தகங்கள் +1 +2 சிறப்பு தமிழ் இதை மட்டும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வுல வந்து ஈஸியா பாஸ் ஆயிடலாம். அதே மாதிரி மெயின் எக்ஸாமை பொறுத்த மட்டும் 150 வினாக்கள் இருக்கு. அந்த 150 வினாக்களுமே நீங்க என்ன பாடமோ அந்த பாடம் சார்ந்த வினாக்கள் மட்டும்தான், வேற எந்த வினாக்களும் வந்து இதுல இடம் பெறாது. அப்படி இருக்கும்போது டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் போட்டி போட போறாங்க, நம்ம வந்து ஈஸியா பாஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காதீங்க. டெட் பேப்பர் 2 பாஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா நியமன தேர்வை பொறுத்த மட்டும் இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல நீங்க பாடம் சார்ந்த தகவலை அப்டேட்டா வச்சிருக்கீங்க அப்படின்னா ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம சிலபஸை பேஸ் பண்ணி நீங்க படிக்கும்போது மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா நல்ல மார்க் வந்து எடுக்க முடியும். ஓகே, ஆல்ரெடி பாஸ் பண்ணவங்களுக்கே இன்னும் வந்து போஸ்டிங் போடல. அப்படி இருக்கும்போது நாங்க படிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்க லைஃப் வந்து மாறும். நீங்க படிக்கவே இல்லை, புலம்பிட்டு இருக்கீங்க, மற்றவங்க சொல்றதை கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதே தான் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாகவே வந்து செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாமுக்கு வந்து போஸ்டிங் போடலை, கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா கிரிட்டிசிசம் வந்து இருந்துச்சு. பட் அதையெல்லாம் தாண்டி நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் அவர்கள் வந்து அதில் யாரெல்லாம் பாஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து நியமன ஆணை வந்து கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் படிக்கீங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம். படிக்கவே இல்லை, மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு நான் வந்து அப்படியே இருக்கேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, அதே மாதிரி டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணிட்டேன், இந்த எக்ஸாமில் பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம், கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு சில டீச்சர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து அது ரொம்ப தப்பு. பேப்பர் 2 பாஸ் பண்ணிட்டு இந்த எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்க வராங்க அப்படின்னா அவங்க தகுதியா இருந்து எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்தா மட்டும்தான் போஸ்டிங். அப்படி இல்லை அப்படின்னா ஃபெயிலாக தான் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகே, அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸாமுக்கான தமிழ் தகுதி தேர்வு சிலபஸ் வந்து டிஆர்பி வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. அதை பேஸ் பண்ணி நீங்க படிங்க. படிச்சா மட்டும்தான் தமிழ் தகுதி தேர்வில் வந்து தகுதி பெற முடியும். அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் நான் வந்து குரூப் 4க்கு படித்தேன், குரூப் 2க்கு படித்தேன், போன வருஷம்
அட்டெம்ப்ட் கொடுத்தேன், ஸோ நான் அதை வச்சு நான் இந்த வருஷம் அப்ளை பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக பாசிபிள் ஆகாது. ஏன்னா போன வருஷம் கேட்ட கொஸ்டின் வேற, இந்த வருஷம் கேட்க போகிற கொஸ்டின் வந்து வேற. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்னா கூட ஒன்ஸ் அதை படிச்சுட்டு நீங்கள் ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் அந்த பாடத்தில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்னா எக்ஸாமில் அதே கொஸ்டின் உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கும், அதுக்கு நீங்கள் தப்பாக தான் ஆன்சர் பண்ணுவீங்க. ஓகே, அதே மாதிரி மெயின்ஸை பொறுத்த மட்டும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி முழுக்க நம்ம படித்த பாடம் மட்டும்தான் கேட்க போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழ் பாடம் அப்படின்னா தமிழ் பாடத்துக்கான சிலபஸ் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் இருக்குது. அந்த சிலபஸை பேஸ் பண்ணி 150 வினாக்கள் இருக்கும். அந்த 150 வினாக்களை நீங்கள் எப்படி அட்டெம்ப்ட் கொடுக்கீங்களோ, அப்ரோச் பண்ணுறீங்களோ, மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் அடுத்த கட்டமாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறமா வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ தமிழ் பாடம், இங்கிலீஷ், அப்புறம் மேத்தமேட்டிக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, இந்த மாதிரி 9 பாடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. அந்த சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல மார்க் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நான் டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணி வச்சுருக்கேன், எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறேன், அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே எங்கிட்ட இருக்குது, அப்ளை பண்ணிட்டேன், எக்ஸாம் எழுதிட்டேன், நான் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அப்ளை பண்ணணும், படிக்கணும், படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா லாஸ்ட் இயரில் நம்மக்கிட்ட படித்த ஒரு சில டீச்சர்ஸ் வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணாமலே சும்மா வெறுமன புத்தகத்தை மட்டும் படித்து எக்ஸாம் எழுதினாங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டீச்சர்ஸ் மட்டும் மார்க்கே வராமல் ஃபெயில் ஆகி இப்போ மறுபடியும் அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறாங்க. ஆனால் யாரெல்லாம் நம்ம வைக்கிற டெஸ்ட்டு எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணாங்களோ, படித்தாங்களோ, ப்ராப்பராக படித்து ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து போஸ்டிங் வாங்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கும் பண்ணாமல் படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழ் பாடம் படிக்கீங்க, மேக்ஸ் படிக்கீங்க, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிக்கீங்க அப்படின்னா ஒரு யூனிட்டில் ஒரு டாப்பிக்கை நீங்கள் படிக்கீங்க, அந்த டாப்பிக்கில் ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, நம்ம எந்த அளவு படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலேஜ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் படிக்கீங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் எதுவுமே பண்ணல, டைரெக்டாக போய் ஒரிஜினல் எக்ஸாம் மட்டும் அட்டெம்ப்ட் கொடுக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஐடியாவும் இல்லாமல் பிளாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம் கொஸ்டினை பார்க்கும்போது இவ்வளோ டஃபாக கேட்பாங்களா, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டோமா அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருப்பீங்க. ஸோ பாயிண்ட் இஸ் படிங்க, படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ உள்ள சிச்சுவேஷனில் போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும், அதுவும் நியமன தேர்வை பொறுத்த மட்டும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டெட் பேப்பர் 2 கிளியர் பண்ணவங்க மட்டும்தான் அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருமே வந்து நல்லா படிப்பாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் ஃபேமிலி சிச்சுவேஷன் காரணமாக, சம்திங் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் காரணமாக வந்து படித்தும் படிக்காமலும் வந்து அட்டெம்ப்ட் கொடுப்பாங்க. ஆனால் மீதம் உள்ள 90 பேர் வந்து நல்ல கிளியராக பர்ஃபெக்டாக வந்து படிப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிங்கன்னா நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆக முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் நல்ல எஃபோர்ட் போட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நம்முடைய அகாடமி சார்பாக நியமன தேர்வு பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி இந்த எக்ஸாமுக்கு தேவையான தமிழ் தகுதி தேர்வு டெஸ்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி மெயின் எக்ஸாமுக்கு தேவையான கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி இப்போ கரண்டில் என்ன அப்டேட் இருக்கோ, என்ன டேட்டா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தமிழ் மீடியம் மெட்டீரியல், இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியலுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் டெட் எக்ஸாமில் பேப்பர் 2 கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வெற்றி பெற முடியும். ஓகே, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா பிடி அசிஸ்டன்ட் நியமன தேர்வு அதுக்கான அறிவிப்பை வந்து டிஆர்பி போர்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிசம்பர் மாதம் நியமன தேர்வை நடத்த அதிகபட்சமாக வந்து வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியும். படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ இதே நிலைமை வந்து கண்டினியூ ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ வெற்றியும் தோல்வியும் உங்களோட கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ திங்க் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ தொகுப்பை டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸுமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அட்மிஷன் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. சேரக்கூடியவங்க கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் லிங்க்குமே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் அண்ட் பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாம் இதை பற்றினா ஃபர்தரான அப்டேட் வந்து அதில் அப்டேட் ஆகும். அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதை டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் தகவல் பெற நம்ம சேனலில் வந்து இணைந்திருங்கள்.